பிதாவோடு ஒப்புரவாக்கி கரைப்படாத மகனாக நிறுத்தின. கரைப்படாத மகனாக நிறுத்தின. வல்லமையும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது கூர்ந்து பலியானி பலியானி இழுவை எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி. பிரித்தெடுத்தி பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தி உமக்கென்று வாழ்ந்திட. சொல்ல ஆராதனை அனுதினமும் ஆராதனை உமக்கே அனுதினமும். கையதடி ஆராதனை ஆராதனை அனுதினமும். ஆராதனை ஆராதனை உமக்கே அனுதினமும். என் மீது அன்பு கூர்ந்து பலியானி இழுவையிலே எனக்கா ரத்தம் சிந்தி கழுவினி. பிரித்தெடுத்தி பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னா உமக்கென்று ஆராதனை. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. நல்லா கையை தட்டி உற்சாகமா. ஆராதனை உமக்கே அனுதினமும். அம்மே எங்கள் ஆராதனை அம்மே அனுதினமும். எங்கள் ஆராதனை உமக்கே அனுதினமும். எங்கள் ஆராதனை உமக்கே அனுதினமும். அம்மே கரங்களை தட்டி எல்லாம் உற்சாகமா ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரியவர், அவர் பரிசுத்த, அவர் உன்னத, அவர் மகிமைக்குரியவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆகவே அவரை உயர்த்தும் போது அவர் பெரிய காரியங்களை கால வேளையில் நம் நடுவில் செய்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாவதாக. விசேஷித்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்லுகிற நேரத்துக்கு சபைக்கு ஆராதிக்க ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றது, ஒரு
கர்த்தருடைய சமூகத்துல ஒரு காரியங்களை நாங்கள் இல்லை ஒரு பாட்டு, நீங்க ஒரு ரிகர்சல் இல்லாம அந்த பாட்டை பாட கஷ்டம். அவங்க போடுற பீட்டு பாடுறது இதெல்லாம் கடினமாகும். அதனால என்ன பண்ணணும், கிறிஸ்மஸ்க்கு முந்தைய தினத்திலேயே வந்து நீங்க பார்த்து செய்யணும். ரெண்டாவது, நீங்க சொல்ற டைமிங் கர்த்தருடைய சமூகத்தில் நிறைய ஊழியம் இருக்கு, வேலை இருக்கு, அதே மாதிரி தான். அதனால கர்த்தருடைய சமூகத்துல நீங்கள் தேவன் எங்களுக்கு எந்த டைம் ஜெபம் பண்ணீங்க சொல்றீங்களோ அந்த டைமுக்கு நாங்கள் ஆயத்தமா வரோம். அதுதான் ஊழியம், தான் சபையின் ஒழுங்கு. ஆகவே இதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுதான் ஆண்டவரும் விரும்புவார். எங்களுக்கு நேற்று மாலையில் நாங்களே வந்து தான் நிறைய காரியங்கள் செஞ்சோம், ரெடி பண்ணி கிளம்பி போனோம். அது ஒரு ஊழியம். நாங்கள் வீட்டுக்கு போனதே 10 மணி. எங்களுக்கு நடுவில் காலையில் ஒரு காரியம் இருக்குது, மத்தியானம் ஒரு காரியம் இருக்குது. அது நிறைய காரியங்கள் இருக்கிறதுனால கர்த்தருடைய சமூகத்தில் இந்தந்த காரியங்களை செய்யலாம், அப்போ இந்த டைம் ஓகே அப்படின்னா ஏற்ற மாதிரி உங்களை ப்ரிப்பேர் பண்ணி வந்தால் நான் கரெக்டாக ஆவியான எதிர்ப்பேன். 1. நம்பர் 2, என்கிட்ட பர்சனலாக வந்து சாங்ஸ் பாடணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அந்த பாட்டை பாடுறவங்க இப்போ பாடி நீங்கள் கற்று யார் பாடணும்னு கிறிஸ்மஸ் பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லி போன வாரம் நீங்கள் சொன்னதாக என்கிட்ட சொன்னாங்க. யார் பாடணும்னு விருப்பப்பட்டோ நீங்கள் வந்து பாடலாம். ரோஸ்லின் வந்து வசனம் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை காய்கலானா, இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை காய்கலாமா. குளிர் பனியும் தொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே, குளிர் பனியும் தொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே. ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. சிங்காசனம் வீட்டிருக்கும் தேவ மைந்தனா, சிங்காசனம் வீட்டிருக்கும் தேவ மைந்தனா, இங்கு பங்கு முற்று பசுந்தொட்டியில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கு முற்று பசுந்தொட்டியில் படுத்திருக்கிறார். குளிரும் பனியும் கொட்டிடவே கோமகனாம் தொட்டினிலே, குளிரும் பனியும் தொட்டினிலே கோமகனாம் தொட்டினிலே. ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. முன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோசமிட்டு தாழ்த்தியுள்ள முன்னணியிலே, இங்கு மோசமிட்டு தாழ்த்தியுள்ள முன்னணியிலே. தூங்கு தூங்கு தூங்கு, ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோம், ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோம். இங்கு ஆட்கொள்ள சத்தத்து போல் அழுது பிறந்தார், இங்கு ஆட்கொள்ள சத்தத்து போல் அழுது பிறந்தார். குளிர் பனியும் கொட்டிடவே கோமகனா கொட்டினிலே, குளிர் பனியும் கொட்டிடவே கோமகனா கொட்டினிலே. ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. அன்பு வைத்த எம்பெருமானே,
மாறிறாரோ. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. அடுத்தது ரோஸ்லின் வந்து சொல்லும்படி ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, யூதாவின் உள்ள ஆயிரங்களின் சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுத்தி என்னிடத்தில் வருவார். அவர் புறப்படுத்தல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. மீகா 5:2. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று சொன்னார். தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இதோ அவள் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாய் ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கின்றார் அர்த்தமா. மத்தேயு 1:23. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. நல்லா சொன்னால வசனம். Bless you. சரி, கர்த்தர் நல்லவர். வேற யாராவது ஸ்பெஷல் சாங் பாடணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வேற யாராவது ஸ்பெஷல் சாங் பாடணும்னா வந்து பாடுங்க. பாடிட்டு அவங்க பாடிட்டான் பாடினீங்க. அந்த ஹேண்ட் மைக் பாட்டி சரி. என்ன பாட்டு? என்ன பாட்டு? மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூட்டத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூட்டத்தில் இறங்கி வந்தீரே. பாரும் ஐயா நல்லவரே, எங்கள் ஆறுதல்
கிருபீங்கள் மத்தியில் திருவாசன மீதினில் இறங்கி வந்தீரே மகபரிசுத்தனில் கேருபீங்கள் மத்தியில் திருவாசன மீதினில் இறங்கி வந்தீரே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே கூடாரத்தில் இறங்கி வந்தீரே முச்செடியில் மத்தியில் தீனாய் மலை உச்சியில் கண்மலையின் பிடிப்பினில் இறங்கி வந்தீரே முச்செடியில் மத்தியில் தீனாய் மலை உச்சியில் கண்மலையின் பிடிப்பினில் இறங்கி வந்தீரே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே சீடர்கள் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் மேந்தகோசை நாளில் இறங்கி வந்தீரே சீடர்கள் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் மேந்தகோசை நாளில் இறங்கி வந்தீரே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே எல்லாம் கத்தரை கைகளை தட்டி கத்தரை மேம்படுத்துவோம். சரி, சகோதரர்கள் மத்தியிலிருந்து ஒரு விசேஷித்த பாடலை பாடி அப்புறம் நம்ம ஸ்கிட்டுக்குள்ள போய் தேவனுடைய வார்த்தைக்குள்ள கடக்கிறோம். கர்த்தருடைய நாமம் விண்ணை விட்டு மண்ணில் வந்த தேவ மகன் இயேசு உன்னில் என்னில் வாழ்ந்திடவே இன்று வாஞ்சையாக உள்ளார். விண்ணை விட்டு மண்ணில் வந்த தேவ மகன் இயேசு உன்னில் என்னில் வாழ்ந்திடவே இன்று வாஞ்சையாக உள்ளார். மகனே தருவாயா மனதை தருவாயா, மகளே தருவாயா, உன் இதயத்தை தருவாயா. மகனே தருவாயா, மனதை தருவாயா, மகளே தருவாயா, உன் இதயத்தை தருவாயா. விண்ணை விட்டு மண்ணில் வந்த தேவ மகன் இயேசு உன்னில் என்னில் வாழ்ந்திடவே இங்கு வாஞ்சையாக உள்ளார்.
விண்ணை விட்டு மண்ணில் வந்த தேவ மகன் இயேசு உன்னில் என்னில் வாழ்ந்திடவே இங்கு வாஞ்சையாக உள்ளார். உனக்காய் விண்ணுலக மேன்மையை துறந்தார், நமக்காய் தன்னை தந்து மரித்துயிர் தெழுந்தார். உனக்காய் விண்ணுலக மேன்மையை துறந்தார், நமக்காய் தன்னை தந்து மரித்துயிர் தெழுந்தார். மகனே தருவாயா, மனதை தருவாயா, மகளே தருவாயா, உன் இதயத்தை தருவாயா. மகனே தருவாயா, மனதை தருவாயா, மகளே தருவாயா, உன் இதயத்தை தருவாயா. விண்ணை விட்டு மண்ணில் வந்த தேவ மகன் இயேசு உன்னில் என்னில் வாழ்ந்திடவே இன்று வாஞ்சையாக உள்ளார். விண்ணை விட்டு மண்ணில் வந்த தேவ மகன் இயேசு உன்னில் என்னில் வாழ்ந்திடவே இன்று வாஞ்சையாக உள்ளார். நிந்தைகள் கண்ணீரெல்லாம் துடைத்திட பிறந்தார், நித்தியத்தில் சேர்த்திடவே மனுவாக ஜெனித்தார். நிந்தைகள் கண்ணீரெல்லாம் துடைத்திட பிறந்தார், நித்தியத்தில் சேர்த்திடவே மனுவாக ஜெனித்தார். மகனே தருவாயா, மனதை தருவாயா, மகளே தருவாயா, உன் இதயத்தை தருவாயா. மகனே தருவாயா, மனதை தருவாயா, மகளே தருவாயா, உன் இதயத்தை தருவாயா. விண்ணை விட்டு மண்ணில் வந்த தேவ மகன் இயேசு உன்னில் என்னில் வாழ்ந்திடவே இன்று வாஞ்சையாக உள்ளார். விண்ணை விட்டு மண்ணில் வந்த தேவ மகன் இயேசு உன்னில் என்னில் வாழ்ந்திடவே இன்று வாஞ்சையாக உள்ளார். நியாய பிரமாணம் அதையே நிறைவேற்ற பிறந்தார், நீதியின் சூரியனாய் ஜொலித்திட பிறந்தார். நியாய பிரமாணம் அதையே நிறைவேற்ற பிறந்தார், நீதியின் சூரியனாய் ஜொலித்திட பிறந்தார். மகனே தருவாயா, மனதை தருவாயா, மகளே தருவாயா, உன் இதயத்தை தருவாயா. மகனே தருவாயா, மனதை தருவாயா, மகளே தருவாயா, உன் இதயத்தை தருவாயா. விண்ணை விட்டு மண்ணில் வந்த தேவ மகன் இயேசு உன்னில் என்னில் வாழ்ந்திடவே இன்று வாஞ்சையாக உள்ளார். விண்ணை விட்டு மண்ணில் வந்த தேவ மகன் இயேசு உன்னில் என்னில் வாழ்ந்திடவே இன்று வாஞ்சையாக உள்ளார். ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன ஒரு ஸ்கிட்டு ஒன்று, ஸ்கிட்டு 10 நிமிடம் 8 நிமிடம் அதை முடித்து நம்ம தேவனுடைய வார்த்தைக்குள்ள போ. இந்த ஸ்கிட்டினுடைய தலைப்பு வந்து உலகமா இயேசுவா. அந்த ஸ்கிட்டின் தலைப்பு. பார்ட்டிசிபேட் பண்றது பார்க்க போறோம். சரி, கர்த்தருடைய நாமத்துக்காக வாங்க வாங்க டக்கு
அப்பாடா இங்க பா. ஏன்பா அப்பாடா இந்த கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாட இந்த ரொம்ப சிரமப்பட்டு இந்த நாளில் கர்த்தர் இந்த காரியங்களை செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஹலோ பிரியாணி, சிக்கன் குருமா, மீன் வறுவல், கடமா, எறா அனுப்பிட்டீங்களா? சரிப்பா. பாத்திரம் நாளைக்கு வந்து எடுத்துக்கோங்க. சரி, ஓகே. பாடா இந்த கிறிஸ்மஸ் விழாவை நடத்த கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக சோத்திரம். நான்சி, ஜெனி, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு நிறைய கெஸ்ட்டு வராங்க. இந்த கிறிஸ்மஸ் விழாவை நடத்த அநேகர் ஃப்ரெண்டு, என்னுடைய மாப்பிள்ளை, நடிகர், கட்சி தலைவர்லாம் வராங்க. எப்படியாவது இந்த கிறிஸ்மஸ் விழாவை தடபுடலாக கொண்டாடி அவங்க ஆளே ஆச்சரியப்படத்தக்கதாக இந்த கிறிஸ்மஸ் விழாவை நடத்தணும். கொஞ்ச நேரத்தில் எல்லாம் வந்துடுவாங்க. ரெடியா? யாரு? கிறிஸ்மஸ் நிகழ்ச்சின்னு சொன்னாங்க வீட்டில். சரி, வாங்க உட்காருங்க. மணி வராவது, இன்னும் வர வேண்டியவங்களாம் வரல. டைம் வர ஆயின்னு இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட், வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ. இந்த கிறிஸ்மஸ் விழாக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வாங்க உட்காருங்க. வாங்க. ரொம்ப சந்தோஷங்க. கொஞ்சம் தள்ளி பாருங்க. மணி வர ஆகுது, இன்னும் கட்சி வெளியே ஒரே தொண்டர்கள் கோஷமாக இருக்கு. ஒருவேளை தலைவர் வராருன்னு தெரியல. வாங்க தலைவா, வாங்க. எப்படி இருக்கீங்க? கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ. உங்கள் குடும்பத்தினருக்கும் ரொம்ப சந்தோஷம். கட்சி பணியில எப்படி நடக்குது? சிறப்பா போகுது. தம்பி போட்டோ எடுப்பா. அப்படியே தம்பி போட்டோ எடுப்பா கொஞ்சம். நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். எல்லாம் தடபுடலா பண்ணியிருக்கிறோம். நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். இன்னும் அநேகர் வருவாங்க. எங்க மாப்பிள்ளை வருவாரு. அதோட சிறப்பு என்னன்னா, ஆமா வராரு. நடிகர் ஒருத்தர் வராரு. அதுவும் இல்லாம என் மச்சான் அமெரிக்கால இருக்கிறான். அவனுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு. சின்ன வயசுல பார்த்தேன். படிக்கிறதுக்கு போனா அங்கேயே படிச்சு பாஸ் பண்ணி ஒரு நல்ல வேலையில இருக்கிறான். அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, வாங்க. ஐயா கொஞ்சம் தள்ளி உக்காந்துக்கோங்க. மணி வர ஆகுது. இன்னும் நடிகர் திலகம் விஜய் அவர் வர போறாரு. அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க வாங்கப்பா. நீங்களாம் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? எப்படி இருக்கு ஷூட்டிங்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்லைங்களா? சரி, உட்காரு. சரி, ஓகே. கொஞ்சம் தள்ளி உக்காந்துக்கோங்க. என் மச்சான் மாப்பிள்ளை வரணும். எங்கள் மாப்பிள்ளை வரன்னு இருக்கிறாரு. அவர் வந்தாருன்னு வச்சுங்களேன், சீக்கிரத்தில் ஃபங்க்ஷனை தொடங்கிடலாம். அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வா மாப்பிள்ளை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க. என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? அம்மாலாம் வரலீங்களா? அப்படிங்களா? சரி சரி, கொஞ்சம் உட்காருங்க. என் மச்சான் அமெரிக்காலேருந்து வரேன்னு இருக்கிறான். அவன் வந்தவொடனே நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். ஐயா கொஞ்சம் தள்ளிக்குங்க ஐயா. இன்னும் மச்சான் வந்தானா நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். சரி, கர்த்தருக்கு சோதரம். நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாமா? ஜாலியாக பேசிட்டு இருக்கு. நல்லா ஃபங்க்ஷன்லாம் நல்லா இருக்கா? டெக்கரேஷன் நல்லா பண்ணியிருக்கிறேண்ணா. கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துருவாமா. ஜெனி, நான்சி, கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வாங்க. வந்தவங்கள நல்லா கவனிக்கணும்.
அவங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. வந்தவங்க எல்லாம் சூப்பரா சந்தோஷமா பண்ணிருக்கீங்க, அசத்துறீங்க போங்க. எல்லாம் கர்த்தருடைய கிருபை தான். இதுக்காக நான் எவ்வளோ தெரியுமா பிரயாசப்பட்டு 3 மாதம் சம்பளத்தை எடுத்து வச்சேன். நீங்கள்லாம் வந்து உங்களை சந்தோஷமா உங்களை விருந்து பண்ணி சாப்பிட்டுட்டு உங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்பணுன்ட்டு. விருந்து நல்லா இருக்கும்ல, விருந்து சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க, அசந்து போயிடுவீங்க. சந்தோஷம். ஆமா, சந்தோஷம். ஒன்றும் இல்லை, பிரியாணி, சிக்கன் குருமா, கடமா, யாரா ஆகா, எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அற்புதம் போங்க. வாங்க வாங்க. ஒரு புடி பிடிப்போம் இன்னைக்கு. சரி, ஓகே. அநேகர் இப்படியாக பண்டிகைக்கும் பாரம்பரிய நடைமுறைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கிறிஸ்துமஸ் கொண்டாட காரணமாகிய நம்ம ஹீரோ இயேசு கிறிஸ்துவையே மறந்து விடுகிறோம். உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே இயேசு வந்தார். யோவான் 3:17 தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக்காமல் அவர் மூலமாக உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அனுப்பினார். நாம் நம்முடைய ரட்சிப்பை காத்து கொண்டு அவருடைய சேனைகளாய் இயேசுவின் வருகையில் அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். இந்த நாடகம் உங்களுக்கு உணர்த்துவது என்னவென்றால், நாம் இந்த உலக கொண்டாட்டத்துங்களுக்கும் கேளிகைகளுக்கும் முக்கியத்துவம் தருகிறோமா, அல்லது இவைகளுக்கு காரணமாகிய இயேசு கிறிஸ்துவிற்கு முக்கியத்துவம் தருகிறோமா? சிந்தியுங்கள், செயல்படுங்கள். உலகமா, இயேசு கிறிஸ்துவா? நன்றி. கர்த்தர் நல்லவர். ஸ்கிட் நல்லா இருந்ததா? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்கிட்டு வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணல, சர்ச்சு முடிஞ்சதுக்கப்புறம் 10 பஞ்சு சொல்லி அவ்வளோதான் அப்படின்னு. திரும்ப ரொம்ப நேரம் நேத்தெல்லாம் வரல நிறைய பேர். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பண்ணுறதுனால நல்லா பண்ணியிருக்காங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதில் இந்த ஸ்கிரிப்டினுடைய பேர் என்னன்னா, இயேசுவா உலகமா. புது வருஷத்துல இன்னொரு ஸ்கிட் இருக்குது, சகோதரிகளுக்கான ஸ்கிட். அந்த சகோதரிகள் மாத்திரம் அது பெரிய ஸ்கிட். அது எப்படின்னு ஆர்கனைஸ் பண்ணி அது கரெக்டாக டைமிங்க்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்போ இன்னைக்கு உண்மையான கிறிஸ்மஸ் வந்து எப்படி இருக்கணும்னா, கேளிகைகள், பண்டிகைகள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுட கூடாது என்பதற்கான ஒரு முக்கியமான காரியம்தான் இந்த கிறிஸ்மஸினுடைய. அப்ப அந்த கிறிஸ்மஸை குறித்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னன்னா, கிறிஸ்மஸ்னா என்ன பண்ணணும்? புத்தாடை அணிய வேண்டும், ஸ்டார் கட்டணும், கிறிஸ்மஸ் ட்ரீயை வைக்கணும், டெக்கரேட் பண்ணணும், பலகாரங்கள் சுடணும். இந்த பலகாரம்லாம் சுற்றி அன்னைக்கு பிரியாணி சாப்பிடணும், அன்னைக்கு கொஞ்சம் வெளியே போகணும். இன்னைக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேட். இதுதான் நம்ம நினைத்து கொண்டிருக்கிற கிறிஸ்மஸ். கேளிக்கைகளும் கொண்டாட்டங்களும் நிறைந்தது மாத்திரமல்ல கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸினுடைய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, கிறிஸ்து பிறந்தார். ஆமென், அல்லேலூயா.
போட்ட ஸ்கிட்ல வந்து லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ அமிச்சிட்டாங்க. இயேசு கிறிஸ்து இன்வைட் பண்ணாமே வரார் அந்த வீட்டுக்கு. இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணல, இன்வைட் பண்ணல. பெருந்தலைவர்கள் எல்லாம் இன்வைட் பண்ணிக்கிறாரு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பேரை மாத்தி விஜய போட்டாரு. கர்த்தருக்கு சோதரம். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கூப்பிட்டுருக்காரு, நண்பர்களை கூப்பிட்டுருக்காரு, தெரிந்தவர்கள்லாம் கூப்பிட்டுருக்காரு. அப்போ மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த கிறிஸ்மஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, வீட்டில் ஒரு விருந்தை ஏற்பாடு பண்ணுறாங்க. அதில் இயேசு கிறிஸ்து சொல்லாமலே உள்ள வரார். வரும்போது யார் நீங்க அப்படின்னு கேட்குறாரு. யா உங்க கிறிஸ்மஸ் தான் நான் வந்தேன், யா வாங்க அப்படின்னு. அவருக்கு அறியாமலே இயேசு கிறிஸ்துன்னு தெரியாமலே என்ன பண்ணுறாங்க, உட்கார வச்சுட்டு கடைசியில் இயேசு கிறிஸ்துவ வெளியே போயிடுற. அப்போ உலகத்துக்கு முக்கியத்துவம், உலக மனுஷனுக்கு முக்கியத்துவம், கேளிக்கைகளுக்கு முக்கியத்துவம், கொண்டாட்டங்களுக்கு முக்கியத்துவம், இது எல்லாம் கிறிஸ்மஸ். கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும், அதுதான் கிறிஸ்மஸ். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்மஸ்ல உங்க வீட்டில் உங்க உள்ளத்துல கிறிஸ்து என்ன பண்ணணும், அதிகமா மகிமை அடையணும். உண்மையான கிறிஸ்மஸ் என்ன அப்படின்னா, கிறிஸ்து பிறக்காத இடத்துல அவருடைய பிறப்பை அறிவிக்கணும், அதுதான் கிறிஸ்மஸ். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த செய்தி கொண்டாட்டமா இயேசுவா அப்படின்னு சொல்லி செய்தியின் தலைப்பு. அதுல இன்னைக்கு நம்ம முக்கியமா என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, சில விஷயங்களை நம்ம ஆராய போகிறோம். கர்த்தர் அதுதான் நமக்கு என்ன பண்றாரு, சொல்லி கொடுக்கிறாரு, நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். லூக்கா எழுதின புஸ்தகம் எடுத்துக்கோங்க, 2வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், இதோ இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை, உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. தாவீதின் ஊரிலே கிறிஸ்து என்னும் இரட்சகர் என்ன பண்றாரா, பிறந்திருக்கிறார். மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தி. அப்ப எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். என்ன சந்தோஷம்? கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு கிறிஸ்து 2000 வருடத்துக்கு முன்பதாக தாவீதின் ஊரிலே பெத்லகேம்ல பிறந்தாரு. இன்றைக்கு இந்த நவீன காலத்துல கிறிஸ்து நமக்குள்ள பிறந்திருப்பது தான் உண்மையான கிறிஸ்மஸ். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் உங்க வீட்டுக்கு வரலாம். அப்ப அன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, இல்ல இந்த கேளிக்கைகள் பண்டிகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? இன்னைக்கு 90% பேர் கேளிக்கைகளுக்கும் கொண்டாட்டங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இயேசு கிறிஸ்துவை விட்டு விடுகிறோம். அல்லேலூயா. ஆமா, பாத்தீங்களா? ஆண்டவரை கேளிக்கைகள் கொண்டாட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற, நீங்க இது செய்யணும், நம்ம அதை செய்யணும், இயேசு கிறிஸ்து விட்டு விடணும் அப்படின்னு விட்டு விட்டாங்க பாருங்க. ஆனா உண்மையான கிறிஸ்மஸ் என்ன அப்படின்னா, கேளிக்கைகளும் கொண்டாட்டங்களும் மாத்திரமல்ல,
கிறிஸ்துவை பிரியப்படுத்துவது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு பர்த்டேன்னு வச்சுக்கோங்க. உங்க பிள்ளைகளுக்கு பர்த்டேனா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்கள கூட்டு போய் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, அவங்களுக்கு இனிப்பு பண்டம்லாம் கொடுத்து, அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து அவங்கள என்ன பண்ணுவீங்க? பிரியப்படுத்துவீங்க, சந்தோஷப்படுத்துவீங்க. அப்ப கிறிஸ்துவை பிறந்த இன்றைக்கு கிறிஸ்துவை பிரியப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா, அவரை பிரியப்படுத்த நாம் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். என்ன பண்ணணும்? ஆண்டவரை ஆராதிக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்துல ஆராதிக்கிறீங்களே, ஆண்டவருக்கு வாழ்த்து சொல்றீங்கல்ல, ஆண்டவரை துதிக்கிறீங்களே, அவர் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேஷன். ஆமே. கிறிஸ்துவுக்கு என்னது? பர்த்டே செலிப்ரேஷன் தான் கிறிஸ்துமஸ்ன்னு சொல்றோம். உலகம் முழுவதும் கிறிஸ்து பிறந்தார் அப்படின்றதுனால வைத்து அவரை துதிக்க, ஆராதிக்க, வாழ்த்து சொல்ல எல்லாம் என்ன பண்றோம்? உட்படு. அப்ப கிறிஸ்துவை பிரியப்படுத்த வேண்டுமானால் ஆண்டவருக்கு நம்ம ட்ரெஸ் எடுத்து தர முடியுமா? முடியாது. தின்பண்டங்களை கொடுக்க முடியுமா? முடியாது. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்லாது, இல்லாதவர்களுக்கு எதை கொடுக்கிறியோ அதெல்லாம் கிறிஸ்துவுக்கு கொடுத்த மாதிரி. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. அப்ப அந்த நாள்ல, கிறிஸ்துமஸ் நாள்ல கேளிக்கைகளுக்கு, கொண்டாட்டங்களுக்கு அதிகமான பணங்களை விருதாவாக்காமல் அதை, இந்த பணத்தை நம்ம என்ன பண்ணணும்? பிறருக்கு, கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு கொடுத்து வாழ்த்தி, சர்ச்சுக்கு வாங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அப்படின்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்கள சபையில கொண்டு வர்றது தான் உண்மையான கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு தானே பிறந்த நாள். நீங்க ஏன் புது ட்ரெஸ் போடுறீங்க? நீ நிறைய பேர் என்ன பார்த்து கேட்டேன், கிறிஸ்துமஸ் ஒரே மாதிரி தான் இருப்போம். ஏன் போடுறோம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்கு தானே. நான் என்ன நினைச்சேன்னா, கிறிஸ்துவுக்கு பர்த்டே அன்னைக்கு மாத்திரம் தான் நம்ம அன்னைக்கு போடுறோம். நம்ம பர்த்டே கூட புது ட்ரெஸ் போட மாட்டோம். உண்மையா இல்லையா? ஓடுங்க, தப்பு இல்லை. என்ன சொல்ல வரேன் அப்படி செய்தி இல்லைன்னா, உண்மையான கிறிஸ்துமஸினுடைய காரியம் தேவனை பிரியப்படுத்துவது. கேளாதவர்களுக்கு என்ன பண்ணணும்? நற்கிரியை செய்கிறதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. வேகமா நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்லி நான் கடந்து போக விரும்புறேன். உண்மையான கிறிஸ்துமஸ், கிறிஸ்து இருக்கிற ஒரு வீடு, அது எப்படிப்பட்ட வீடா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் ஹவுஸ் ஆஃப் கிறிஸ்டியன், ஒரு கிறிஸ்தவனின் வீடு, கிறிஸ்து இருக்கிற ஒரு வீடு. இன்னைக்கு கிறிஸ்து இந்த வீட்டை விட்டு என்ன பண்ணிட்டாரு? துக்கமுகமா போயிட்டார். போனது தெரிஞ்சுச்சா? அவர் நடிகர் திலகத்தோட செல்ஃபி எடுக்கிறதும், தலைவர் அரசியல்வாதியோட கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதும், அதுல தான் அவர் என்ன பண்ணாங்க? கிறிஸ்து வரும்போது சொல்லிட்டு வந்தாரு, போகும்போது சொல்லாம போயிட்டாரு. ஏன்னா அங்க கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, கிறிஸ்துவை மகிமைப்படுத்தல. இப்படிதான் ஐயா ஐயா ஐயான்னு லாஸ்ட்ல இயேசுவை என்ன பண்ணிட்டாங்க? அமிச்சிட்டாங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு கிறிஸ்தவனின் வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிங்க லூக்கா எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 48வது வசனத்தை வாசிங்க. ஒரு கிறிஸ்துமஸ், ஒரு கிறிஸ்தவனின் வீடு எப்படி இருக்க வேண்டும்? ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று.
Good. ஆ, ஏனென்றால் ஆ. அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் அது போடப்பட்டிருந்தது. கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையினால் கட்டப்பட்டிருக்கிற வீடு. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையினால் கட்டப்பட்டிருக்கிற வீடு. Word of God. தேவனுடைய வார்த்தையினால கட்டப்பட்டிருக்கிற வீடு. உண்மையான கிறிஸ்மஸ், ஒரு கிறிஸ்தவனின் வீடு எப்படி இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையினால கட்டப்பட்டிருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, வசனத்தின்படி வாழுகிற வீடு, அதுதான் பாதுகாக்கப்பட்ட வீடு. வசனத்தின்படி வாழுகிற வீடா இருக்கணும். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். உண்மையான கிறிஸ்து பிறந்திருக்கிறத அறிவிக்கிற வீடு. நீங்க பாருங்க, நம்ம இருக்கிறோம், நம்ம அக்கத்துல இருக்கிறவங்க இன்னைக்கு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் வாங்க அப்படின்னா சர்ச்சுக்கு வரணும், சபைக்கு வரணும். சபைக்கு வர்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? வீடு இருக்கணும். அதுதான் தேவன் சொல்றாரு, தேவ வார்த்தையினால் கட்டப்பட்டிருக்கிற வீடா அந்த வீடு இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை நிறைந்திருக்கிற வீடா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் தேவன் விரும்புகிறார். இதுதான் முதல் காரியம். இரண்டாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், லூக்கா 11வது அதிகாரம் 24 26 வாசிங்க. லூக்கா எழுதின புஸ்தகம் 11 24 26. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், ஸ்தோத்திரம், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருக்கி ஜோதிக்கப்பட்டிருக்க கண்டு, சரி, திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும் என்றார். தேவன் இல்லாத வீடு. ஆமென். தேவன் இல்லாத ஒரு வீடு. அந்த வீட்டுல என்ன வருது? அசுத்தாவி. திரும்ப போய் 7 ஆவிகளை கொண்டு வந்து அந்த வீடு என்ன பண்ணுது? நிரப்புது, ஆக்குது. அப்ப புதுப்பிக்கப்பட்ட வீடா இருக்கணும். புதுப்பிக்கப்பட்ட வீடுனா என்னது? கிறிஸ்மஸ்ல உட்காந்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ்ல நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். இன்னிலிருந்து நான் ஆண்டவரே இன்னைக்கு ஏதாவது ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ உங்க அன்பை நான் சொல்லுவேன். ஆமென். அல்லேலூயா. புதுப்பிக்கப்பட்ட வீடு, புதுப்பிக்கப்பட்ட வீடா இருக்கணும். நான் சொன்னேன், அந்த வீடு கர்த்தருடைய வார்த்தையினால் நிறைந்திருக்கிற வீடா இருக்கணும். இரண்டாவது, அந்த வீடு எப்படி இருக்கணும்? புதுப்பிக்கப்பட்ட வீடா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த சொல்றாரு, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஆமென். கர்த்தர் புதிய காரியத்தை செய்யணும். இப்ப இரண்டாவது, புதுப்பிக்கிற வீடா அந்த வீடு இருக்கணும். புதுப்பிக்கப்பட்ட வீடு, இதுல அந்த இது இருக்கக்கூடாது, டஸ்ட் அழுக்கு எதுவும் இருக்கக்கூடாது. அப்போ சுத்திகரிக்கப்பட்ட வீடு, தேவன் விசனப்படுற மாதிரி, துக்கப்படுற மாதிரி, தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகள் நம்முடைய ஆலயம் என்கிற நம்முடைய வீட்டிலும் நாம் தங்கி இருக்கிற வீட்டிலும் இருக்காதபடி நம்முடைய வீடு எப்பொழுதும் புதுப்பிக்கப்பட்ட வீடா இருக்கணும். ஆமென். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கதவை போய் நான் தட்டுறேன், சத்தத்தை கேட்டு திறந்தா நான் அவனுக்குள்ள போய் பிரவேசிப்பேன், அந்த வீட்டுக்குள்ள போய் பிரவேசிப்பேன், அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்க வீட்டுக்கு வந்து பிரவேசித்து உங்க ஒவ்வொருவரோடு அவர் போஜனம் பண்ண விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு போஜனம் பண்ணணும்.
ஆண்டவரனோட போய் சாப்பிடணும், ஆண்டவரோட சேர்ந்து. அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். புதுப்பிக்கப்பட்ட வீடு. மூன்றாவது, வேகமாய் கடந்து போறேன், யோவான் 4வது அதிகாரம் 50 53 வசனங்கள் வரை நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு பாருங்க. யோவான் 4:50 53. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எந்த வீடு? விசுவாசத்தின் வீடு. ஆமென். இப்போ உன் குமாரன் பிழைத்துக் கொள்வான். நீ போ, கவலைப்படாத, உனக்கு சமாதானம். நீ போ, உன்னுடைய பாரங்களை யாவையும் நான் மாற்றுவேன். அல்லேலூயா. இதுதான் விசுவாசத்தின் வீடு. விசுவாசனம், பிலீவிங் ஹவுஸ், விசுவாசத்தின் வீடு. நம்புறேன்பா, விசுவாசிக்கிறேன், நான் பண்றேன், செய்றேன். அதுதான் விசுவாசத்தின் வீடு. அது தேவன் விரும்புகிறார். விசுவாசிக்கிற வீடா இருக்கணும். ஆமாமா, நான் நம்புறேன், ஆண்டவர் செய்வார், நடத்துவார். அதான் 3வது காரியம். அந்த வீடு விசுவாசத்தின் வீடா இருக்கணும். இந்த கிறிஸ்மஸ்ல சொன்ன, உங்க வீடு எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையினால நிறைந்திருக்கிற வீடா இருக்கணும். 2வது, இந்த கிறிஸ்மஸ்ல உங்க வீடு எப்படி இருக்கணும்? புதுப்பிக்கப்பட்ட வீடா இருக்கணும். ஆமென். சுத்திகரிக்கப்பட்ட வீடு. 3வது, உங்க வீடு எப்படி இருக்கணும்? விசுவாசத்தின் வீடா இருக்கணும். 4வது ஒரு வீடு வாசிப்போம். யோவான் 12வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தாள் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. வாசனையான வீடு. உங்க வீடு எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. வாசனையா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ரூம் ஸ்ப்ரே அடிச்சுட்டு வருவோம். வாசனையான வீடுனா தேவனை அன்பு கூறுகிற குடும்பம். வாசனைன்னா என்னது? அன்பு. அதுதான் அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம். ஒரு கிறிஸ்தவனுடைய வீடு எப்படி இருக்கணும்? போலாம், அன்பா இருப்பாங்க. அது மூஞ்ச காட்டியது, வாசப்புள்ளே போய் நிக்காத, யாரையும் சேர்க்காது. அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறவர்களா இருக்கணும். வாசனையான வீடு. அந்த வீட்டுக்கு போனா வாங்க வாங்க வாங்க, அவங்க நம்ம வரவேற்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்கு, உங்க முகத்தை பார்த்தாவே வாங்க வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா, அப்படியே வெல்கம் பண்ணுவாங்க. நானும் அவங்க முகத்தை பார்த்தாவே சோத்திரம் நம்ம அப்படின்னு. அப்போ வாசனையான ஒரு வீடு. அந்த வீடு தான் தேவனை அன்பு கூறுகிற குடும்பம், அரவணைக்கிற வீடு, ஆத்தும ஆதாயம் செய்கிற வீடு. அதுதான் வாசனையான வீடு. உங்க வீடு இப்படி இருக்கா? வீட்டுக்கு நான் வர வச்சுக்க, செம்ம வாசனையா இருக்கும் பிரியாணி. உண்மை தானே? பாருங்க, இருக்கே அது சரீரபோ. ஆவிக்குரிய வாசனை. அன்பு வெளிப்படுத்தணும், அன்பு செய்யுங்க, மற்றவங்களுக்கு அன்பை கொடுங்க, எல்லாரையும் அன்பா நேசிங்க, அன்பை வெளிப்படுத்துங்க, எல்லாரும் மேலேயும் அன்பா இருங்க.
அன்பை அதிகமா கொடுங்க, அரவணைங்க, அன்பை தாங்க. இது பாவம், ஒருதலை பட்சம். கிறிஸ்து அப்படி அல்ல. கிறிஸ்து எல்லாரையும் நேசிக்கிறார். ஆமென். உங்களையும் நேசிக்கிறார், என்னையும் நேசிக்கிறார், நம்ம எல்லாரையும் நேசிக்கிறார். அவரை நேசிக்காதவங்களையும் அவர் நேசிக்கிறார். ஆமென். இன்னைக்கு பிரியமானவர்களே, நான்காவது, அன்பு கொடுக்கிற, அரவணைக்கிற ஒரு வீடா நம்மளுடைய வீடு மாறணும். அப்பொழுது கிறிஸ்து உங்க வீட்டில் வாசம் பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 4 காரியத்தை ஒன்னொன்னா பார்ப்போமா? முத காரியம், கர்த்தருடைய வார்த்தையை நிறைந்திருக்கிற வீடா உங்க வீடு இருக்கும். 1. 2வது, உங்க வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், புதுப்பிக்கப்பட்ட வீடா இருக்கும். 3வது, உங்க வீடு எப்படி இருக்கணும்? விசுவாசத்தின் வீடா இருக்கணும். 4வது, உங்க வீடு எப்படி இருக்கணும்? சொல்லுங்க. யாரு சொன்னது? அவரை தவிர மீதி யார் வச்சு விட்டு போக கூடாது. கரெக்டா சொன்னாதான் அனுப்புவேன். 4 காரியத்தையும் கரெக்டா சொன்னாதான் இப்ப நான் முடிச்சிருவேன் 5 நிமிஷத்துல. சொல்லுங்க. முத உங்க வீடு எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு சோத்திரம். முத வீடு கர்த்தருடைய வார்த்தையை நிறைந்திருக்கிற வீடா இருக்கணும். 2வது, புதுப்பிக்கப்பட்ட வீடா இருக்கணும். 3வது, விசுவாசத்தின் வீடா இருக்கணும். ஆமென். 4வது, சொல்லுங்க. கர்த்தருக்கா? கர்த்தருக்கு வந்து தயார் பண்ணிட்டு எப்படி இருக்கணும்? சொல்லுங்க. ஏய், சொல்லிங்க. எப்படி இருக்கணும்? உலகத்தை சொல்லு. வாசனையான வீடு. ஆமென். பிரசங்கத்தை 4 குறிப்பை மறந்துடக்கூடாது, எழுதி வச்சுக்கணும். என்ன சொல்றோன்னு காதுல கேட்டு இருதயத்துல வச்சுக்கணும். 4 காரியம் தான் சொல்லியிருக்கேன். உங்க வீடு எப்படி இருக்கணும்? முத வீடு. வாசனையை விட்டுருங்க, அந்த வாசனை 4வது தான். ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லு. வாசனை தான் கரெக்டா போயிருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லு. ஃபர்ஸ்ட் என்னது? கர்த்தருடைய வார்த்தை நிறைந்திருக்கிற வீடா உங்க வீடு இருக்கணும். நெக்ஸ்ட், புதுப்பிக்கப்பட்ட வீடா இருக்கணும். 3, விசுவாச வீடா இருக்கணும். 4வது, ஆமா, சோறே போடாத, பட்னியா கடை சொல்லாதுங்க, சோறு போடாத. கரெக்டா சொல்லணும். கர்த்தருடைய காரியத்தை 4 கரெக்டா சொன்னாதான் ஆசீர்வாதம். இதையே உங்ககிட்ட அடிக்கடி சொல்ல வைக்கிறேன் தெரியுமா? இந்த 4 நீங்க இப்ப சொல்ல சொல்ல உங்க வீட்டுல, உங்களுக்குள்ள, உங்க மேல, உங்க கூட ஆண்டவர் வந்து உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். அல்லேலூயா. செய்தி முடிஞ்சிச்சு, ஜெபிக்க போறோம். அப்போ உங்க வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை நிறைந்த வீடா இருந்து, புதுப்பிக்கிற வீடா இருந்து, விசுவாசத்தின் வீடா இருந்து, அன்பு செலுத்துகிற வீடா இருக்கும். இப்ப நல்லா கொடுங்க, கொடுங்க, நீங்க எதிர்பாராம கொடுங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாம ஆசீர்வதிக்க போகுது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணலாமா? கண்ணை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. இந்த கிறிஸ்துமஸ்ல ஆண்டவரே, எங்களுக்கு பெரிய பிளெஸிங் என்ன தெரியுமா? நீங்க எங்க வீட்டுல வந்து எங்களை ஆசீர்வதிக்க. இந்த கிறிஸ்துமஸ்ல உங்களை நாங்க வாழ்த்துறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்க நன்றி சொல்றோம் ஆண்டவரே. இந்த நாள்ல உங்க நாமத்தை ஆண்டவரே நாங்க உயர்த்துகிறோம். உண்மையான கிறிஸ்துமஸ் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு நாளா எங்களுக்கு ஏற்படுத்தி தந்ததுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட நாங்க ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையில லயித்து இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க.
ஆராதனையை ஆசீர்வதிங்க, பலப்படுத்து. வந்த எல்லா பிள்ளைகள் மேல தெய்வீக கிருபை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால உங்க பிள்ளைகள் எல்லாரையும் வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்மஸ்